தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக சர்வம் சிவமயம் சப்தவிடங்க தலங்களினுடைய யாத்திரையை காணொளிகளாக பார்க்க இருக்கோம். மகா சிவராத்திரி விரதத்தினுடைய முக்கியத்துவம், அந்த புனிதமான நாளோட இந்த 7 தலங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு, இந்த தலங்களினுடைய புராண வரலாற்று சிறப்புகள், கட்டிடக்கலை சிறப்பு, இந்த தலங்களை பற்றி பாடிய அருளாளர்கள், இவர்களை பற்றியெல்லாம் இப்போதிலிருந்து தொடங்கி 7 தலங்களையும் ஒவ்வொன்றாக யாத்திரையாக போய் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நீங்களும் எங்களோட யாத்திரைக்கு வாங்க. கர்ம வினையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள 2 எளிமையான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சிவத்தலங்களுக்கு யாத்திரை செய்வது, மற்றொன்று அந்த தலங்களை பற்றி நாயன்மார்கள் பாடிய தேவார திருவாசக பதிகங்களை பாராயணம் செய்வது. இந்த 2ம் தான் எளிமையானது, அதே நேரத்தில் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடியது. ஒரு ஆண்டுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு நாளை காலையிலிருந்து இரவு முடிய இறைவனுக்காகன்னு செலவிட்டு நாம் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து அதற்காக மனம் வருந்தி, அந்த தவறையெல்லாம் செய்த நம்மையும் இறைவன் இவ்வளவு தூரத்திற்கு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரே, அந்த வினையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், கர்ம வினையிலிருந்து நாம பாதுகாக்கப்படுவோங்கிற நம்பிக்கையை விரதங்கள் ஏற்படுத்தும். இப்படி ஏற்படுத்தப்பட்ட விரத காலங்கள்ல ரொம்ப முக்கியமானது சிவராத்திரி விரதம். சிவராத்திரின்னா அது ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமுமே 2 சிவராத்திரிகள் வரும். அமாவாசை பௌர்ணமி வருது இல்லையா, அதற்கு முந்தைய தினம் பெரும்பாலும் சிவராத்திரியாகத்தான் கொண்டாடப்படும். அந்த சிவராத்திரிகளுக்குள்ளேயும் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்தசி திதி மகா சிவராத்திரி என்ற விரத காலம். அந்த விரத காலத்தை தான் இப்போ நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய சிறப்புகளுக்காகத்தான் இந்த தல யாத்திரையும் நாம் மேற்கொண்டிருக்கோம். சரி, இந்த மகா சிவராத்திரிங்கிற அந்த காலம் எதனால ஏற்பட்டது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகள் என்ன? முதல் புராணம் பார்க்கடலை அமிர்தத்திற்காக வேண்டி தேவர்களும் அசுரர்களும் கடைந்தெடுத்தது. அந்த ஒரு துளி அமிர்தத்தால மரணமில்லாத வாழ்க்கை கிடைக்கும்னு அவர்களுடைய அந்த கோட்பாடு. அதற்காகத்தான் அந்த பார்க்கடலை மந்திர மலையை கொண்டும் வாசுகிங்கிற பாம்பையும் வைத்து கடைஞ்சாங்க. இந்த நிகழ்ச்சி திருமாலினுடைய தலைமையில நடந்தது. திருமால், நான்முகன், இந்திரன் முதல் கொண்ட எல்லா தேவர்கள், அசுரர்கள்னு எல்லாரும் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அப்போ எதிர்பாராத விதமா அமிர்தத்துக்கு பதிலா கடைந்த வேகத்துல ஆலகால விஷம் புறப்பட்டு வந்தது. இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்காத ஒரே ஒருத்தர் சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா பிறப்பு இறப்புங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தெய்வமாக சிவபெருமான் வணங்கப்படுகிறார். ஆலகால விஷத்தினுடைய வீரியம் திருமாலினுடைய உடம்பெல்லாம் கருத்து போனது. பிரம்மனுக்கு 4 தலையும் சுத்தி கீழே விழாத குறை. இந்த நிலையில தேவர்கள் எல்லாரும் அங்க அவஸ்தைப்படுறாங்க. உலக உயிர்கள் எல்லாமும் கூட அந்த விஷத்தினுடைய தாக்கத்தால மயங்கி நின்றது. என்ன செய்யறது? இதனுடைய தாக்கம் போய் பற்ற முடியாது இருக்கக்கூடிய திருக்கைலாயத்தை நோக்கி ஓடினாங்க. ஓடி போனவங்களுக்கு இடம் வலம் வித்தியாசம் கூட தெரியாம கைலாய மலையை வலது பக்கமாக பாதியும் இடது பக்கமாக பாதியுமாக சுத்தி சுத்தி வந்தாங்க. கடைசியில போய் சிவபெருமானுடைய திருவடிகள்ல தஞ்சமடைந்தார்கள். சிவபெருமான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஆலால சுந்தரருங்கிற அவருடைய அடியவரை அனுப்பி அந்த ஆலகால விஷத்தை ஒரு மிளகு அளவிற்கு திரட்டி கையில கொண்டு வர சொன்னாராம். கைலாய வாசியால அந்த ஆலகால விஷத்தை கையில திரட்டி கொண்டு வர முடிஞ்சது. அது இல்லாதவர்கள் அந்த விஷத்தினுடைய சுவாசத்திற்கே மயங்கி விழுந்தாங்க. இதுதான் கைலாயத்தை நாடி இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. அப்படி கொண்டு வந்த அந்த விஷத்தை இறைவன் வாரி உண்டு மகிழ்ந்தார். நல்லா இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாரும் மரணமில்லாத பெருவாழ்விற்காக ஒரு அமிர்த துளிக்காக போராடி கொண்டிருக்க, இறைவன் அந்த அமிர்தமாகவே அவர் இருக்கக்கூடிய நிலையில அந்த ஒரு துளி விஷம் எதுவும் செய்ய முடியாமல் உள்ளே இறங்கியது. இன்னைக்கு இறைவனுடைய இந்த தன்மையை பார்த்து எல்லாரும் கொண்டாடினாலும் நாளைக்கு தேவர்கள் இதெல்லாம் மறந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால பக்கத்துல இருந்த அருளே வடிவான அன்பே உருவான அம்பிகை என்ன செய்தான்னா,
ஒரு காலத்திலேயும் இந்த ஆலகால விஷத்தை உண்டவர் சிவபெருமான் மட்டும்தான் என்ற நிலை மறக்காம இருக்க சுவாமியினுடைய கழுத்து பகுதியை அப்படி வச்சு அழுத்தினாளாம். அந்த கண்டத்திலேயே விஷம் தங்கி சுவாமியினுடைய அந்த செந்தி மாதிரியான திருமேனி கழுத்து மட்டும் கருத்து போனதாம். நாளைக்கு போய் கைலாயத்தில் சாமியை பார்க்கும்போது, அடடா இவர் கழுத்து மட்டும் கருத்து இருக்கேன்னு பார்த்துட்டு, ஓ ஆலகால விஷம் இவர் கழுத்துல தானே தங்கி இருக்கு, அது வெளியில வந்ததுன்னா உலக உயிர்கள் எல்லாம் துன்பப்படுமே, அப்போ 14 புவனங்களுக்கும் அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கெல்லாம் ஒரே தலைவனாக சிவபெருமான் இருக்காருங்கிறது நமக்கு மனசுல நிக்கணும். அதற்காகத்தான் அம்பிகை சுவாமியினுடைய கண்டத்தை அப்படி பிடிச்சு கழுத்து நிறுத்தினான். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே வரிசையா பார்த்தோம்னா, பார்க்கடலை கடையப்பட்ட நாள் ஏகாதசி திதி. சாப்பாடு தூக்கம் மறந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா, அதனால தான் இன்னி வரைக்கும் ஏகாதசி அன்னைக்கு உணவு உண்ணாது நோன்பு இருப்பதும் இரவு உறங்காமல் கண் விழிப்பதும் வழக்கமாக இருக்கு. அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு தான் இவங்கெல்லாம் மயக்கமுற்று என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்த நாள். 13வது நாள் பிரதோஷ காலத்துல இவங்கெல்லாம் போய் கைலாய மலையை வலமும் இரமுமா மாறி மாறி சுத்தினதுனால தான் இன்னைக்கும் பிரதோஷ காலத்துல சிவாலயத்தை நாம ஒரு பகுதி பாதியாக இன்னொரு பக்கம் அப்பிரதட்சணமாகன்னு சுத்தி அந்த சோமசூக்த பிரதட்சணம்ங்கிற ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுகிறோம். அதற்கும் அடுத்த நாள் அன்றைய பிரதோஷ காலத்துல சுவாமி தாண்டவம் ஆடினார் இல்லையா, அப்ப தேவர்கள் எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் செய்தார்கள். அது சூரிய அஸ்தமன காலத்துல. அதனால தான் பிரதோஷ காலத்தை சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்துல கொண்டாடுறோம். அடுத்த நாள் உமாதேவியார் தலைமையில அத்தனை உயிர்களும் எல்லா தேவர்களும் பகல் பொழுதும் இரவு பொழுதுமாக தொடர்ந்து இறைவனை வழிபட்டார்கள். இரவு 4 காலமும் கண்விழித்து சக்தி அன்னை சிவபெருமானை பூஜை செய்தாள். அந்த நாள் 14வது நாள் சதுர்தசி திதி. அதுதான் சிவராத்திரி காலமாக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாசமும் 2 சிவராத்திரி வர மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். இறைவன் உயிர்களை காக்க வேண்டி ஆலகால விஷத்தை குடித்து ஆனந்த தாண்டவமாடி இரவெல்லாம் கண்விழித்து வழிபட்ட அடியார்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய ரொம்ப உத்தமமான விரத நாள். இரண்டாவது புராணம் ரொம்ப பிரபலமான லிங்கோத்பவ புராணம். லிங்கோத்பவ புராணமும் மகா சிவராத்திரி காலத்தோடு தொடர்புடையது. 3வது புராணம் தான் நமக்கு திருவாரூர் தலத்தோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அந்த புராணத்தை பார்க்கலாம். சர்வம் சிவமயம். இந்த வருட மகா சிவராத்திரி விழா சப்தவிடங்க தல யாத்திரையாக அமைஞ்சிருக்கு. சப்தவிடங்கம்னா என்ன? அந்த வார்த்தைக்கான பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருவாரூர் தலத்திற்கும் சிவராத்திரிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பார்ப்போம். சிவபெருமான் உலக உயிர்களை எல்லாம் ஆலகால விஷத்தை குடித்து காப்பாற்றி கொடுத்தும் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தும் சிறப்பு பெற்ற அந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தை உலக உயிர்கள் எல்லாம் அதற்கு அப்புறமாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விரதமாக கொண்டாடி வந்தார்கள். அப்படி இருக்க ஒரு மகா சிவராத்திரி புண்ணிய நாள்ல சிவபெருமானும் உமாதேவியாரும் கைலாயமலை பனிச்சரிவுல அப்படி யாத்திரையா நடந்து வந்தாங்க. வந்தவங்க ஒரு வில்வ மரத்துக்கு அடியில ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்தாங்க.
சாமி அம்மனுக்கு மனமகிழ்ச்சியோடு கூடி சைவாகமங்களினுடைய பொருளை எல்லாம் உபதேசமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த மரத்து மேல ஒரு குரங்கு சாதாரணமா துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தது. குரங்கினுடைய செயல் என்ன? அது ஏதாவது கையில கிடைச்சா அதை ரெண்டாக்கி கிழிச்சு தூக்கி போடும். அந்த விதத்துல வில்வ மரத்துல உட்கார்ந்திருந்த குரங்கு ஒவ்வொரு வில்வ இலையா பறிச்சு கீழே போட ஆரம்பிச்சுது. அது ஏறினது வில்வ மரம்னு அந்த குரங்குக்கு தெரியாது, அது கைலாய மலைன்னும் கீழே சாமியும் அம்மனும் உட்கார்ந்து இருக்காங்கன்றதும் தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் தன்னுடைய யதார்த்த செயலா அந்த வில்வ இலையை ஒவ்வொன்றா பறித்து கீழே போட்ட அந்த குரங்கினுடைய அந்த செயலை சிவபெருமான் சிவராத்திரி காலம் முழுவதும் வில்வார்ச்சனை செய்ததாக எடுத்துக்கிட்டாராம். தெரியாம செய்ததையே இவ்வளவு பெரிய பரிசாக பார்ப்பாராம் சாமி. இப்போ தெரிந்து உள்ளம் முருக பக்தியோடு ஒரே ஒரு வில்வதளத்தை பறித்து சிவசிவான்னு சொல்லி அவர் திருவடியில வச்சா எவ்வளவு சிறப்புகளை கொடுப்பார். அந்த குரங்கிற்கும் பெருவாழ்வு வாய்த்ததாம். என்ன வாழ்வு அது? ஒரு சிவராத்திரி காலம் முழுக்க வில்வார்ச்சனை பண்ணினியே, அதனால அடுத்த பிறவியில நீ ஒரு தேசத்தையே ஆளக்கூடிய மன்னராக பிறப்பாய். அந்த ராஜ்யம் பண்ணும்போது உன்னுடைய வீரத்திற்கு ஈடு இணையே இருக்காது. இந்திராதி தேவர்கள் எல்லாம் கூட உன் வீரத்துக்கு முன்னாடி தோத்து போயிடுவாங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்போ அந்த குரங்கு வித்தியாசமா இன்னொரு வரத்தை கேட்டுதான், ராஜ பதவி எல்லாம் கொடுத்தது இருக்கட்டும் சாமி, ஆனாலும் இந்த பிறவியில குரங்காக இருந்து நான் செஞ்ச அந்த சேஷ்டை தானே ராஜபதவி எனக்கு கொடுத்தது. அந்த எண்ணம் மாறாமல் இருக்க ராஜாவாக நான் இருந்தாலும் என்னுடைய முகம் குரங்கு முகமாக இருக்கணும்னு ஒரு வரத்தை கேட்டதாம். அதனால தான் அந்த குரங்கு தன் அடுத்த பிறவியில ராஜபரம்பரையிலே பிறந்தாலும் கூட குரங்கு முகத்தோட பிறந்ததாம். அப்படி பிறந்த அந்த குரங்கிற்கு, குரங்கு அரசனுக்கு முச்சுகுந்தன்னு பேர். முச்சுன்னா குரங்கு, குந்தம்னு சொல்லப்படுறது கையில வீரத்தின் அடையாளமாக ஒரு வாள் ஈட்டியை சுமந்திருப்பாராம், ஒரு வேலை தாங்கி இருப்பாராம். அதனால் வீரம் நிறைந்த குரங்கு முகமுடைய அரசனாக முச்சுகுந்தன்னு பேரோட சோழ நாட்டை அந்த ராஜ பரம்பரையில் வந்து ஆளத் தொடங்கினார். சரி, இப்ப அவருக்கும் திருவாரூர் தலத்துக்கும் என்ன சம்பந்தம்? சோழ நாட்டை ராஜ்யம் செய்து வந்த அந்த முசுகுந்தனுடைய காலத்துல இந்திரலோகத்துல ஒரு பெரிய போர் மூண்டது. அந்த அசுரனுடைய பலத்துக்கு முன்னாடி இந்திரனாலேயே ஜெயிக்க முடியல. ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தான், ஏதேதோ அஸ்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி பார்த்தும் இந்திர பதவிக்கு ஆபத்து வரும் அளவிற்கு போனது. உடனடியாக இந்திரலோகத்துல ஒரு ஆலோசனை கூட்டம், எல்லாரும் சேர்ந்து பேசி நம்மை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய இந்த அசுரனை எப்படி நாம சமாளிக்க போறோம்னு பேசினாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாராம், கீழே பூலோகத்துல சோழ நாட்டை முசுகுந்தன்கிற பேர்ல ஒரு சக்கரவர்த்தி ராஜ்யம் பண்ணிக்கிட்டு வரார். அவர் சிவபெருமானாலே அருளப்பட்டவர், அவரை போய் நாம துணைக்கு கூப்பிடலாம்னு சொன்னாங்களாம். இந்திரனும் யோசிச்சான், சரி இந்திர பதவிக்கே ஆபத்து வந்ததுக்கு அப்புறமா அந்த முசுகுந்தனை கூப்பிட்டாதான் என்னன்னு. அதன்படி தேவதூதர்களை அனுப்பி கீழே சோழ நாட்டுல ராஜ்யம் பண்ணி வந்த முசுகுந்தனை தேவலோகத்திற்கு கூட்டிட்டு போனாங்க. இந்திரனுடைய அழைப்பை ஏத்து தேவலோகத்துக்கு வந்த முசுகுந்தனும் அவருக்காக போர் செய்ய தொடங்கினார். அந்த அசுரனுடைய படையை முசுகுந்தனுடைய படைகள் அடித்து துவம்சம் பண்ணுச்சு. அந்த அசுரனும் இறந்து போனான். இதனால் வெற்றியடைந்த இந்திரன் முசுகுந்தனை வெகுவாக கொண்டாடினான், பாராட்டினான். இந்த இந்திரலோகத்து செல்வங்கள்ல எது வேணுமானாலும் கேளு, உனக்கு அதை நான் பரிசா கொடுக்கிறேன்னு சொன்னான். அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை முசுகுந்தன் கேட்டார். என்னதது? காமதேனு, கற்பக விருட்சம், இன்னும் இந்த மாதிரி அள்ள அள்ள குறையாத செல்வங்கள் எல்லாம் இந்திரலோகம் முழுக்க கொட்டி கிடக்க அதையெல்லாம் விட்டுட்டு இந்திரனுடைய பூஜையில இருந்த ஒரு சிவபெருமானுடைய வித்தியாசமான அருள் நிறைந்த வடிவத்தை இதை எனக்கு நீ பரிசா கொடுக்கணும்னு கேட்டாராம் முசுகுந்தர். பதறி போனான் இந்திரன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஏதோ வந்த அரசன் காமதேனு கற்பக விருட்சம் இதையெல்லாம் கேட்பார்னு பார்த்தா நாம பூஜை பண்ணிக்கிட்டு வர இந்த வடிவத்தை கேட்கிறாரே, இந்த வடிவம் தியாகராஜ வடிவம், எப்பேற்பட்ட தத்துவம் இது, இதை இவருக்கு நாம எப்படி கொடுக்க முடியும்? இதை நமக்கே திருமால் தானே கொடுத்தாருன்னு சொல்லி அங்கிருந்து கதையை இன்னும் பின்னோக்கி கொண்டு போறாங்க. அந்த கதைப்படி திருமால் குருட்சேத்திரத்துல ஒரு யாகம் பண்ண தொடங்கினார். எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு நடந்த அந்த யாகத்துல கடைசியா யாகத்தினுடைய பலனாக ஒரு வில் புறப்பட்டு வந்ததாம். அந்த வில்லை கையில் எடுத்துக்கிட்ட திருமாலுக்கு அளவில்லாத ஆணவம் தலையெடுத்தது. ஆணவம் ஒரு மனிதனை பிடித்து விட்டால் அவன் மதி இழந்து போய்விடுவான். அந்த படிக்குத்தான் திருமாலும் அந்த வில்லையும் கூட அம்பையும் பூட்டி எதிர வந்தவங்க எல்லாருடைய தலையையும் அறுத்து விழும்படியாக செஞ்சுக்கிட்டே வந்தார்.
பார்த்த தேவர்களும் ரிஷிகளும் பயந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம உலகமெல்லாம் ஓடி வந்து கடைசியா உலகம் தோன்றுவதற்கும் முன்பே தோன்றிய பூவிதய பூங்கோயில் திருவாரூர் மண்ணை மிதித்த உடன்தான் அவங்களுக்குள்ள இருந்த பயம் தீர்ந்ததாம். அவரை துரத்திக்கிட்டு வந்த திருமால் திருவாரூர் எல்லையை அடைஞ்ச உடனே தான் அவருக்கு உடம்புல ஒரு சோர்வு ஏற்பட்டுதான். திருவாரூருடைய சிறப்பே அதுதான். ஆணவத்தோடு வந்தவங்களை சோர்வடைய செய்து விழ வச்சிடும். அப்படி விழுந்த திருமால் ஒரு புத்தினுடைய அடியில போய் தலை வைத்து படுத்தாராம். ஆனா வில்லுல பூட்டின அம்பு அப்படியே இருந்தது. தூக்க கலக்கத்துல அந்த அம்பு அவருடைய தலையை பார்த்து பாய்ந்து திருமாலுடைய தலையை சேதம் செய்து கொய்து கீழே விழும்படியாக செய்ததாம். மகாலட்சுமி பதறி போனாளாம். பிரம்மன் வந்து எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்ய எந்த புத்தினுடைய அடியில தலை வைத்து படுத்தாரோ அந்த புற்றுக்குள்ளிருந்து ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றி காட்சி தந்ததாம். புற்றிலிருந்து வந்ததுனால புற்றிடங்கொண்டார்னு சொல்லி அவருக்கு திருநாமம். வன்மீகநாதர் என்று வடமொழியில சொல்லுவாங்க. அந்த லிங்க திருமேனியை பிரம்மன் வழிபட்டு திருமாலினுடைய தலையை மறுபடியும் பொருத்தி வைத்தாராம். பார்த்த திருமாலும் மகாலட்சுமியும் அந்த சிவபெருமான் கிட்ட ஒரு வரத்தை கேட்டார்கள். எல்லா உலகங்களும் ஆனந்தமாக இருக்க காரணமாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரே மனக்குறையை தீர்த்து வைக்கணும். என்னது? எல்லா செல்வங்களும் இருந்தாலும் திருமாலுக்கும் எனக்குமாக ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளை வரம் வேண்டும்னு கேட்டு நின்றார்களாம். சிவபெருமான் மனமகிழ்ந்து தானும் உமாதேவியாரும் இருவருக்கும் நடுவே குழந்தை வடிவில முருகப்பெருமானும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவை தன்னுள்ளே இருந்தே படைத்து கொடுத்தாராம். அந்த திருவுருவத்திற்குத்தான் தியாகராஜர், தியாகாதிராஜர், தியாக வினோதர்னு பல திருநாமங்கள். அந்த விக்கிரகத்தை திருமால் கிட்ட கொடுக்க திருமால் பார்க்கடலுக்கு கொண்டு போனார். பாம்பு படுக்கையில அவர் படுத்திருக்க, அவருடைய காலடியில மகாலட்சுமி வீற்றிருக்க அந்த தியாகராஜ வடிவத்தை தன் மார்பில சுமந்தாராம் திருமால். அந்த மார்புக்கு நடுவு உட்கார்ந்த அந்த திருமேனி திருமாலினுடைய மூச்சு சுவாசத்திற்கேற்றார் மாதிரி அவருடைய மார்பு மேலும் கீழும் ஏறி இறங்க அந்த வேகத்திற்கே இவரும் அமர்ந்தபடியே ஆடத் தொடங்கினாராம். அந்த தாண்டவத்திற்குத்தான் அஜபா தாண்டவம்னு பேரு. இப்படி வழிபட்ட அந்த தியாகராஜ வடிவத்தை இந்திரனுக்கு பரிசாக கொடுக்கிறார் திருமால். ஏன்? பூஜை செய்ததற்கான பலனாக பிள்ளை வரம் கேட்டார் இல்லையா? அந்த வரமாக மன்மதன் திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் பிள்ளையாக பிறந்து விட்டானாம். அந்த வரம் கிடைத்த உடனே பூஜை செய்து வந்த வடிவத்தை இந்திரனுக்கு கொடுத்தார். இந்திரனும் இந்திரலோகத்துல வைத்து தேவலோக மலர்களால அவரை அர்ச்சனை செய்து தினமும் வழிபாடு செய்து வர இப்போ வந்திருந்த முச்சுக்குந்தன் அந்த திருமேனித்தான் தனக்கு வேண்டும்னு கேட்டார். பதறின இந்திரன் இவரை எப்படி நான் கொடுக்க முடியும்னு யோசித்து ஒரு திட்டம் வகுத்தார். அதன்படி தேவ சிற்பிகளை அழைத்து இதே மாதிரி இன்னும் 6 விக்கிரகங்கள் செய்யணும்னு சொன்னார். மொத்தமா 7 திருமேனிகள். இப்போ 7ஐயும் ஒரு மேடையில வரிசையா வச்சு இதுல தியாகராஜர் வடிவம் எதுங்கிறத நீ சரியா தேர்ந்தெடுத்துட்டா அந்த திருமேனியை நீ கொண்டு போகலாம்னு சொன்னானாம் இந்திரன். பார்த்த முச்சுக்குந்தன் என்ன செய்வதென்று சிந்தித்த போது முந்தைய நாள் இரவே கனவுல தியாகாதிராஜ பெருமாள் அவருடைய கனவுல தோன்றி முச்சுக்குந்தன் கிட்ட நாளைக்கு இந்திரன் இப்படி ஒரு பரீட்சை வைப்பான், அப்போ எந்த திருமேனியின் பேரில அபரிமிதமாக ரொம்ப அப்ராக்கிருதமாக செண்பகப்பூவினுடைய வாசம் வருகிறதோ அதுதான் நான் என்பதை ஒரு விஷயமா சொல்லி கொடுத்தார். அதேபடி முச்சுக்குந்தன் எந்த திருமேனி கிட்ட செண்பகப்பூ வாசம் வருதுன்னு பார்த்தாராம். அப்படி வந்த திருமேனியை இவர்தான் தியாகாதிராஜர்னு காண்பித்து கொடுத்தாராம். மனமகிழ்ந்த இந்திரன், உன்னை போலே ஒரு பக்தன் உண்டா? தியாகராஜரை வழிபட நீதான் சரியானவன்னு மகிழ்ச்சியா 7 திருமேனியையும் அவருக்கே பரிசாக கொடுத்தாராம். அந்த 7 திருமேனிகளையும் பூலோகத்திற்கு கொண்டு வர்றதுக்கு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய தேரை நிர்மாணம் பண்ணி அந்த தேரில 7 தியாகராஜ விக்கிரகங்களையும் வைத்து பூலோகத்திற்கு கொண்டு வந்தானாம். அதுல பிரதானமா இருந்த தியாகராஜரை எந்த தலத்துல வைக்கிறதுன்னு பார்த்து விஸ்வகர்மாவினுடைய உதவியோட ஒரு பெரிய துலாக்கோல், தராசுக்கோல் செய்து அதுல ஒரு பக்கம் எல்லாவற்றிற்கும் பழமையான திருவாரூர் தலத்தை வைத்து மற்றொரு பக்கத்துல மற்றைய சிவாலயங்கள் எல்லாத்தையும் கைலாயம் உட்பட வச்சு எடை போட்டு பார்த்தானாம். சீர் தூக்கியதில் திருவாரூர் தலம் வைத்த பக்கம் வலித்திருந்ததாம். அதனால் அந்த தலத்துல புற்றிடம் கொண்டாருக்கு பக்கத்திலேயே தியாகராஜ திருமேனியை வைத்துவிட்டு மிஞ்சியிருந்த 6 திருமேனிகளையும் திருநள்ளாறு, திருநாகப்பட்டினம், திரு மறைக்காடு, வேதாரண்யம்னு சொல்லப்படும் மறைக்காடு தலம், திருக்காராயில், திருவாய்மூர், திருக்குவளைன்னு 6 தலங்களையும் திருவாரூரை சுற்றியே எழுந்தருளச் செய்தானாம். இப்படித்தான் இந்த 7 மூர்த்தங்களும் மனசளவுல தோன்றி விடங்க மூர்த்தமாக, டங்கம்னா உளி, உளிபடா திருமேனியாக இறைவனுடைய அருளாலே அவர் மனதிலிருந்தே உற்பத்தியான திருமேனிகளை திருவாரூரில் முதல் தலத்தையும் அதை சுற்றி 6 தலங்களிலுமாக வைத்து வழிபாடு செய்தார். இப்படி 7 உளிபடா திருமேனிகள்
விடங்க திருமேனிகள் சப்த விடங்க திருமேனிகளாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய தலங்கள் தான் சப்த விடங்க தலங்கள். அதனால தான் இந்த 7 தலத்திலையுமே தேர் திருநாள் ரொம்ப விசேஷமாக இருக்கு. ஆழி தேர்ல தியாகராஜ பெருமான் எழுந்தருள அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய லட்சோப லட்சம் அடியார்களும் ஆரூரா தியாகேசான்னு உள்ளம் முருக கதறி கூப்பிட அந்த தேர் உருண்டு வரக்கூடிய அந்த வழக்கத்தை ஆயுசுல ஒரு முறையாவது பார்த்து ரசித்து இறைவனுடைய திருவடிகள்ல இடம் வேணும்னு வேண்டி நிக்கணும். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே, பொத்தின நோயது இதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன், பொத்தின நோயது இதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன், முத்தினை மாமணி தன்னை வைரத்தை மாமணி தன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், எத்தனை நாள் எத்தனை நாள் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், மாமணி தன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், என்னாரூர் இறைவனையே மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், என் ஆரூர் இறைவனையே. இப்படி முசுகுந்த சக்கரவர்த்திக்காக எழுந்தருள பண்ணப்பட்ட 7 தியாகராஜர்கள்ல பிரதானமான தியாகராஜர் சோமாஸ்கந்த வீதி விடங்க தியாகராஜர்னு சொல்லப்படுறவர். இந்த 7 தியாகராஜ வடிவங்களுக்கும் தனித்தனியே விடங்கர் என்ற பேருண்டு. இந்த தலத்துல வீதி விடங்கர், இன்னும் மற்றைய தலங்கள்ல புவனி விடங்கர், அவனி விடங்கர், ஆதி விடங்கர்னு பல திருநாமங்கள். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு நடனம். இந்த தலத்துல அஜபா நடனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வித தாண்டவம். தியாகராஜ மூர்த்தங்கள் நடந்தால் ஆட்டம்தான், ஏறினால் திருத்தேர்தான். அவங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற சிறப்பு சிம்மாசனத்தில் மட்டும்தான் உட்காருவார். உட்கார்ந்தார்னா அவர் கூட அவருக்குன்னு கணக்கில் இருக்கக்கூடிய விளக்குகள், அவருடைய 2 வாள், ஞானவாள் வீரவாள், அது 2 கூட இருக்க அவருக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் அலங்காரம் பண்ணித்தான் வழிபாடு செய்யணும். திருவாரூர் தலத்துல யோகமூர்த்தியாக இவர் இருக்கிறார். அதனால 7 தலங்கள்லையுமே தியாகராஜருடைய திருமேனி ரகசிய திருமேனியாக அவருடைய முகத்தை மட்டும்தான் நாம தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். நித்தியபடியில சாதாரண நாளில் வந்தீங்கன்னா சுவாமியும் அம்மனும் சிம்மாசனத்தில் இருக்க அவங்க 2 பேருடைய திருமுக மண்டலம் மட்டும் தரிசனம் பண்ண முடியும். நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவம் மறைத்து மலர்களாலும் ஆபரணங்களாலும் மறைத்து அலங்காரம் செய்யப்படும். வருஷத்துல 1-2 நாட்கள் மட்டும் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அந்த திருவடி தரிசனம், பாத தரிசனம்னு தனித்துவத்தோட சுவாமியினுடைய வலது திருவடியும் அம்பிகையினுடைய இடது திருவடியும் தரிசனம் பண்ணலாம். அந்த நேரத்தில் சில மணி நேரங்கள் நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணலாம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புனர்ப்பானை, பின்னை என்பழை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை, மறக்கலுமாமே. ஒரு மனித பிறவியில எத்தனை முறை வந்து பார்த்தாலும் இன்னும் வேண்டும்னு சொல்லக்கூடிய ஆர்வத்தை தூண்டுவது திருவாரூர் தலமும் தியாகராஜ தரிசனமும். இப்படி தொடங்கி இன்னும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலத்திற்கும் யாத்திரையாக போக போறோம். அடுத்த தலம் எது, அந்த தலத்தினுடைய சிறப்புகள் என்ன, வாங்க யாத்திரையில தொடர்ந்து பார்க்கலாம்.